ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு விளாகோட சேர்த்து முக்கியமான பார்ட் இன்னைக்கு அதிகமா என்ன இருக்க போகுதுன்னா, என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தான். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா, வேக்கப் ஆன உடனே நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கோலம் வந்து 2 வாசல்ல போட்டாச்சு. ஹேர் கேர் ரொட்டீன்லாம் நம்ம விளாகில் ஆட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. என்னோட ஹேரே பார்த்தீங்கன்னா, பழைய தேஞ்சு போன ப்ரஷ் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நம்ம ரொட்டீன் ஃபாலோ பண்ணாமல் மட்டும் கிடையாது, என்னுடைய சில கெமிக்கல்ஸ்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன். ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணாமல் அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக தான் அதை வந்து பத்திரமா பாதுகாத்துட்ருக்கேன் சொல்லப்போனால். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போல்லாம் வந்து அதை நல்லா மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற பொருள் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்மளோட எல்லா சூப்பர் மார்க்கெட் எங்கே பார்த்தாலுமே அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இது எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் லிங்க் வந்து அஃபிலியன்ட்டில் போடுறேன். பட் நான் இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கியே ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஆனால் எந்த டேமேஜும் ஆகலை. ஸோ அந்த பூச்சி அதெல்லாம் எதுவுமே ஆகலை. ஸோ நம்ம பல்காக கூட வாங்கி வச்சுக்கலாம் போல். பட் நான் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். அது கூடவே நான் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, பயிறு சேர்த்துருக்கேன், ப்ளஸ் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீடு வந்து நம்மளோட ஹேர் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்குலாம் வந்து ஹேர் வந்து எனக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்குன்னா கண்டிப்பாக இதை அடிக்கடி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் பயிறு வந்து நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சரே மாற்றி கொடுக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக இதை நீங்கள் சில பேருக்கு வந்து முக்கியமான இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், ட்ரை ஆகும், என்னோட ஹேர் வந்து ரொம்பவே ட்ரை ஆகும் அப்படின்னா இந்த பேக் வந்து மிக்ஸ் பண்ணும் போதே நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகும் அப்படின்னா, ஏன்னா பயிறு சேர்க்கும் போது நம்மளோட ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணி கொடுக்கும். அது கூட நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஸோ வெந்தயம்லாம் நமக்கு தெரியாததே கிடையாது நம்மளோட ஹேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இதை மட்டும் சேர்த்து நான் மார்னிங் தான் ஊற வைக்கிறேன், ஏன்னா நான் வந்து மறந்துட்டேன். ஸோ சடனாக வந்து சரி நம்ம ஹேருக்கு ஏதாவது ஒரு பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷர்விக்கு ஸ்கூலுக்கு ப்ளஸ் வீட்டுக்கும் கொஞ்சம் வந்து நான் சத்து மாவு கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஷர்விக்கு ஸ்கூலுக்கு இன்றைக்கி நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, குஸ்கா கொடுக்க போகிறேன் லஞ்சுக்கு. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம அந்த 7 to 9ங்கிறது வந்து எனக்கு ஒரு ஹை ப்ரெஷர் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுற்றி சுற்றி ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் அந்த 2 hours வந்து இது ஊறினா கூட போகுதும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். ஏன்னா நம்ம இமீடியட்டாக ஓவர் நைட் ஊறினது அப்படின்னா ரொம்பவே நல்லது. பட் இமீடியட்டாக நம்ம அரைக்கிறதுக்கும் ஒரு 2 hours ஊறுறதுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் ஊறட்டன்னு விட்டுட்டேன். ஸோ ஷர்விக்கு வந்து அவளுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். ஆனியன் வந்து அதிகமாக அவளுக்கு பிடிக்காது. ஸோ அதனாலே இந்த மேகி, பாஸ்தா இதில் எல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி கஞ்சி எல்லாமே ஆற வச்சு பேக் பண்ணிட்டேன். இவளுக்கு வந்து இன்றைக்கி ஏதாவது சாக்லேட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ டெய்லி ஏதாவது ஃப்ரூட்ஸு நட்ஸ் அப்படி கொடுக்குற இல்லைம்மா, இன்றைக்கி ப்ளீஸ் சாக்லேட் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் அந்த ஸ்டோன் சாக்லேட்டும் அந்த சாக்லேட் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். வேறு எதுவும் ஸ்நாக்ஸ்னால் அவளுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, இது மட்டும்தான் கொஞ்சம் லீக் ஆகாமல் இருக்குது. லீக்கேஜ் ப்ராப்ளமால் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சத்து மாவு கஞ்சிக்கலாம். இன்கேஸ் யாருக்காவது வேறு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது மட்டும் நான் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருந்தேன் இடையில கேப்பில். ஸோ அப்படி அரைச்சி வைக்கும் போது என்ன ஆகும்னா சீக்கிரம் ஊறிடும், அதோட சைஸ் இன்னும் கம்மியாகுதுல்ல. அதனால் அகைன் வந்து தண்ணி ஊற்றி திரும்ப நான் ஊற வச்சுட்டு ஷர்வி வந்து ஸ்கூல் அனுப்புறதுக்காக வெளில வந்துட்டேன். அவளை வந்து எப்போயுமே அப்பாவோட தான் அவள் போவாள். ஸோ அவளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அப்பாவோட போகும்போது தான் இன்னும் ஜாலி. அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஜாலியாக போயிடுவேன். நான்லாம் எப்போ போவேன்னா, அப்பாவுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா நான் போவேன். அதை மாதிரி வெளில போயிருக்காங்க அப்படின்னா நான் போவேன். ப்ரைடல் ஆர்டர்லாம் இருந்தது அப்படின்னா நான் இயர்லி மார்னிங் ஷர்வியை தூங்கும் போது பார்க்குறது தான். அகைன் நான் ஈவினிங் வரும்போது பார்ப்பேன். ஷர்வி ஸ்கூல் அனுப்பிட்டு அகைன் நான் ஒரு டைம் வந்து அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன், சுத்த விட்டுட்டேன். ஸோ இன்னுமே நல்லா வந்து மாவு மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி என்னோட ஹேரில் வந்து எந்த ஆயிலுமே கிடையாது. ஹேர் வாஷ் ஷாம்பு வாஷ் பண்ணதோடு இருந்துச்சு. ஸோ அதில் இன்கேஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப ஓவர் ட்ரை ஆகும் அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த பேக்கில் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அவ்வளோலாம் ட்ரைலாம் ஆகாது. ஸோ அதனால் இப்போ நான் வந்துட்டு டேரெக்டாகவே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பேக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இந்த கருவேப்பிலை ஜூஸ்லாம் மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கூட முடியல படலைனாலும் பரவாயில்ல, ஸ்கேல்பில் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக லாங் ஹேர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் உங்கள்கிட்ட கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஸ்கேல்பில் மட்டுமாவது அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த என்னோடய ஹேர் வேறு ஆல்ரெடி வந்து ஆயிலே இல்லாமல் இருக்கா. ஸோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் நான் பரவாயில்லன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேமரா ஃபோக்கஸ்க்காக இது மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேன்.
ஒரு 20 மினிட்ஸ் வந்து எந்த பேக் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ரிலீஃபாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஆயில் இல்லை, அதனால் இன்கேஸ் உங்களுக்கு ஆயில் இருக்குது அப்படின்னா மைல்டு ஷாம்பு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஏதாவது பேக் யூஸ் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, வெந்தயம் இது மாதிரிலாம் போடும்போது இது மாதிரி தட்டி விடுவேன். இந்த மாதிரி எத்தனை பேர் தட்டி விடுவீங்கன்னு தெரியல, நம்ம சைல்ட்ஹுட் மெமரியாக கூட இருக்கலாம். பட் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ஒரு ஹேபிட் இருக்குது. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், அதுலேருந்து தூசி வந்து அப்படியே கொட்டிடும். ஸோ குட்டி குட்டி குட்டியாக அந்த பவுடர் மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா கொட்டிடும். இது கொட்டிடுச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஹேர்லேயே புள்ளி புள்ளியாக தெரியாமல் இருக்கும். இதை விடவே நீங்கள் அப்படியே ட்ரை ஆக்கி விட்டுட்டு அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஷர்வியோட தீபாவளி ட்ரெஸ்லாம் நேற்று தான் வந்து காய வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ தான் நான் வந்து சாப்பிடவே போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10:30 கிட்ட ஆயிடுச்சு. என்னோட ஹேரை பார்த்தீங்கன்னா நான் வந்து நேச்சுரலாக நம்ம சன்லைட்டில் மட்டும் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே கேர்ள்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஒரு அரை ஈரமாக இருக்குள்ளே அந்த டைம்லேயே நான் வந்தாச்சு. அகைன் நம்ம இதை அப்படியே சீவி விட்டுற வேண்டியதான். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற டஸ்ட்டுமே போயிடும். இந்த டஸ்ட்டோட நம்ம வெளில போகும்போது இன்னும் நிறைய வந்து மண் அது இதுன்னு சேரும் போது தான் நமக்கு நிறைய வந்து அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே ஏதாவது செம்பருத்தி, வெந்தயம் எந்த பேக் யூஸ் பண்ணாலும் சரி, அதனால் தட்டி விட்டு காய வச்சுட்டு ஒரு அரை ஈரமாக இருக்கும் போது இது மாதிரி சீப்பு வச்சு சீவிடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்துடும். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க டிப்ஸ் தான். இதை எப்படியே நல்லாவே வந்து நேச்சுரலாகவே ட்ரை ஆக்க விட்டுட்டேன். நான் எப்பயுமே வந்து இந்த ட்ரையர்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இன்கேஸ் ரொம்ப கோல்டு காய வச்சே ஆகணும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதர்வைஸ் வந்து எப்பொழுதும் போல் அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா காஞ்சிரும். இது இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ட்ரை ஆகிடும். அப்போ பார்க்கவே ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியும். இப்போ சீவி விட்டதுக்கு அடுத்து சிக்கல்லாம் போனோன்னா சீக்கிரம் காய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போவே நல்ல ஒரு ஷைனிங் தெரியும். பிஃபோரும் நமக்கு வந்து ஷாம்பு வாஷ் பண்ணியிருந்தேன், அப்போ இருந்ததை விட இப்போ நல்லாவே ஷைனிங்காக தெரியும். இது கூடவே உங்களால் முடியும்னா கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளோட ஹேரோட ஸ்கேல்ஃப் வந்து நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஒரு 1 ஹவர் கழிச்சு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து நான் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இதை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் நம்மளோட ஹேரு. சிக்கெல்லாம் நான் எடுத்து விட்டாச்சு. இதுக்கு அடுத்து எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ரீசெண்டாக வந்து பேராஷூட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு ஜாஸ்மின் ஃப்ளேவரில் இருக்கும். அதை மாதிரி நமக்கு வந்து பெருசாக வந்து ஸ்டிக்கியாக இருக்காது. ஸோ அதனால் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் மேபி இது நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை. நிறைய பேருக்கு இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கொடுக்குறேன். நல்ல ஆஃபரில் வந்து இது கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு 1 லிட்டர் அந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு வந்து நல்லாவே ஒரு 300 400 அதை மாதிரியே கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம கடைக்கு வாங்குறதை விட ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது வந்து ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் ஒரு 1 லிட்டர் கிட்ட நான் வாங்கியிருந்தேன். சின்ன சின்ன பாட்டில் வந்து ஒரு 3 பாட்டில் கிட்ட வந்திருந்தது. ஸோ நான் தனியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னும் தீராமலே இருக்குது. வீட்டில எல்லாம் அந்த செக்கில் ஆட்டுவாங்களா அந்த எண்ணெய் தான். ஸோ நானுமே அதுதான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா நிறைய பிராண்டை தாண்டி எனக்கு வந்து அதுவே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லாரும் யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. நமக்கு தான் 1008 ஹேர் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஹேரோட எட்ஜஸ்க்குமே நம்ம எப்பயுமே ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறணும். ஏன்னா அந்த ஸ்ப்ளிட்டு வர்றது வந்து அங்கே தான். ஸோ அப்போ முடி வந்து நுணுங்கி கொட்டுறதுக்கு ரீசன் வந்து ஸ்ப்ளிட்டால தான். ஸோ அதனால் நான் அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் நமக்கு எந்த மாதிரி தலை பின்னிக்கிறோமோ அது மாதிரி பின்னிக்க வேண்டியது தான். நான் இது மாதிரி நல்லா ஸ்கால்ஃபில் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சிக் எடுத்துட்டு நார்மலாக ஜடை போட்டு விட்டுட்டேன். ஸோ இதுதான் என்னோட ரொட்டீனாக இருந்துச்சு இன்னைக்கு. இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.